தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை சோதனை நேரத்தில் கிருபையை கண்டடைதல். பொதுவாக ஆண்டவர் ஒரு மனுஷனை பயன்படுத்த விரும்புகிற பொழுது அவர்களுக்கு ஆறுதல் அளித்தோ இல்லை நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்தோ ஆரம்பிப்பது இல்லை. ஆண்டவர் அவர்களை புரிந்து கொள்வதற்கு, அவர்கள் பொறுமையை சோதிப்பதற்கு வனாந்தரமான வாழ்க்கையிலே அவர் நடத்தி, சில நேரங்களிலே அர்த்தமற்றதாக தோன்றுகிற சில சூழல்கள், நமக்கு அவருடைய பார்வையில் இல்லை, நமக்கு அர்த்தமற்றதாக தோன்றுகிற சூழல்களிலே அவர் நம்மை வைத்து நடத்துகிறது உண்டு. அது நமக்கு தீமைக்காக அல்ல, அது நமக்கு நன்மைக்காக என்பதை அவர் அறிவார். சில நேரங்களிலே நாம் தனிமையாக இருக்கிறது போல் இருக்கும். அந்த தனிமை நாம் கர்த்தருக்குள் வளர்வதற்கான ஒரு நல்ல நாட்களாக இருக்கும். சில நேரங்களிலே நாம் காயப்பட்டது போல் நமக்கு தெரியும். ஆனால் அந்த காயம் பிறர் காயத்தை ஆற்றுவதற்கான மருந்தாக அவருடைய பார்வையிலே இருந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களிலே ஏன் இந்த போராட்டம் என்ற ஒரு மனக்குழப்பத்திலே நாம் இருப்பது உண்டு. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அவர் தெளிந்த புத்தியை நமக்கு கொடுத்து அந்த போராட்டத்திலிருந்து நம்மளை விடுவித்து, போராட்டம் எதற்கு என்பதை நமக்கு அவர் கற்றுக் கொடுத்து, அந்த போராட்டத்தின் வழியாக நாம் அவரை அறிந்து கொண்டு சில காரியங்களிலே வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் நம்மை இப்படிப்பட்ட காரியங்களிலே நடத்துவது இயல்பு. இது கிறிஸ்தவ வாழ்விலே எல்லாருக்குமான ஒன்றுதான். ஸோ இன்றைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன், எனக்கு தெரிந்த நண்பர்கள், கிறிஸ்தவ நண்பர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற சகோதரர்கள். சிலர் எனக்கு நிறைய ஊழியர்களிலே வெளியே பழக்கம் உண்டு. யாரிடம் கேட்டாலும் நல்லா பாடுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, பேசுவாங்க. தனிமையாக இருந்து கொஞ்ச நேரம் பேசினேன்னா அவங்களுடைய வாழ்க்கையினுடைய கஷ்டத்தை சொல்லி சொல்லி புலம்புவார்கள். சில பேர் அதற்கு பயந்து ஊழியங்களை செய்வதை விட்டவர்கள் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு பயந்த ஒரு சூழல், ஒரு போராட்டமான ஒரு சூழல், ஏன் என்ற கேள்விக்கு பதில் இல்லாத ஒரு சூழல், அப்படி ஓடுகிற சகோதரர்களை மறந்திருக்கிறேன். அநேக பேருக்கு கேள்விக்கு விடை தெரியாத சகோதரர்கள் என்னிடம் புலம்புனது உண்டு. அப்போ நானும் அதே சூழலிலே கடந்து செல்கிறவன் தான், ஏதோ பஞ்சமெத்தை அல்ல. நானும் அப்படிப்பட்ட சோதனையில் மத்தியிலே தான் ஒவ்வொரு நாளும் இருக்கிறேன். ஆனால் நான் அடிக்கடியாக பிரசங்கத்திலே சொல்வது போல, சோதனைகள் எத்தனை வந்தாலும் தேவ சமாதானம் என்னை நிரப்புனதை நான் 10 ஆண்டுகளாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் அதை தான் எல்லா இடமும் சொல்லி கொண்டிருக்கிறேன். பிரசங்கங்கள் எங்கே சென்றாலும் நான் முதலாவது சொல்வது அதுதான். எனக்குள் இருக்கிற சமாதானம், எனக்கு ஆண்டவர் தந்த கிருபை, அது எனக்கு நன்றாக உணர முடிகிறது. நான் அதில் தான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ நான் மற்றவருக்கு சொல்வதும் அதுதான். நமக்கு எனக்கும் இந்த பிரச்சனைகள் உண்டு. நீங்கள் சொல்வதோடு ஒரு மடங்கு ப்ராப்ளம் எனக்கு இருக்குது. ஆனால் நான் சமாதானமாக இருக்கிறேனே, நான் சந்தோஷமாக இருக்கிறேனே. நிச்சயமாக ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழலிலும் நடத்த வல்லவர், அதுக்கு நான் சாட்சி என்று சொல்லி நாங்கள் சேர்ந்து இருந்து ஜெபித்தது உண்டு. அவர்களுக்கு ஆறுதல் சொன்னது உண்டு. அநேக பேரை கர்த்தருக்குள் நடத்தினது பர்சனலா 1 to 1, இப்படி சபைகளில் 1 to 1 நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசி ஆண்டவரை நடத்தின ஒரு காரியம் உண்டு. அப்போ நான் அதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் வேதத்திலே சில ஆதாரங்களை நாம் பார்த்து ஒரு பிரசங்கமாக இதை பண்ண வேண்டும், மற்றவர்களுக்கும் பயனாக இருக்கும் என்பதுதான் இந்த நாளிலும் பிரசங்கம். சோதனை கிறிஸ்தவ வாழ்வில் உண்டு. குறிப்பாக கர்த்தருக்கு பயந்து பக்தியாக வாழ நினைக்கிறவர்கள் ஒவ்வொரு வாழ்விலும் வருவது சோதனை நிச்சயமாக உண்டு. அதே கிறிஸ்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன். குடித்து வெறித்து களியாட்டம் பண்ணுகிற கிறிஸ்தவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு. அவங்க சந்தோஷமா டெய்லி ஈவினிங் என்ன போறாங்க, நல்லா ஜாலியா இருக்கிறாங்க, ஜாலியா சினிமா பார்க்குறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க அதுதான் ஜாலி என்று. இல்லை, உண்மையான கிறிஸ்தவர்கள் சில நேரங்களிலே வனாந்திரத்திலே நடந்தாலும் கூட அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபை என்பது அது எல்லாவற்றோடும் மேலான கிருபை. அதை உணர்ந்தவனாக தான் அவங்கள் முன்பு நின்று நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஸோ போராட்டத்தின் மத்தியில தான் நாம் நம்முடைய வலிமையை நாம் காண முடியும். நிச்சயமற்ற தன்மையில் தான் விசுவாசத்தை நாம் கட்டி எழுப்ப முடியும். வேற எந்த சூழலும் நமக்கு உதவாது. ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே வளர வேண்டும் என்றால் நிச்சயமற்ற ஒரு சூழல் இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த காரியம் நடக்கும் என்றில்லை, இது நடக்குமோ நடக்காதோ என்ற ஒரு ஆதங்கத்துல கர்த்தர் மேல் விசுவாசத்தை வச்சு நடக்கிற பாருங்க, அங்கதான் நம்ம விசுவாசமே வளரும். எல்லாம் கிடைத்து விட்டால் விசுவாசம் வளராது.
விசுவாசம் வராது. விசுவாசத்துக்கு என்னன்னே தெரியாது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே. அதனால எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பது இல்லை என்பதை நாம் அறிந்து, நாம் விசுவாசத்துக்கு நேரான ஒரு போராட்டம், நல்ல போராட்டத்தை கூட விசுவாசத்தை தான் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ அந்த விசுவாசத்துக்கு நமக்கு என்னைக்குமே நம்முடைய வாழ்வில ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம் வரும். நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டும், அதில் வெற்றி பெற வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சோ இதை நாம் கற்றுக்கொண்டோமானால் தைரியமாக ஓட முடியும். எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையோடு ஓட முடியும். நமக்கு விசுவாசத்திலே என்னும் என்னும் பலப்பட முடியும். அது மட்டுமல்ல, நான் இதே சூழலிலே நான் சோர்ந்து படுத்து உருண்டு அழுது ஐயோ என் வாழ்க்கை போச்சு என்று கடந்தவன் தான். ஆனால் இன்றைக்கு எத்தனை பேருக்கு நான் ஆறுதல் சொல்வேன் என்று எனக்கு தான் தெரியும். விசுவாசத்திலே வளர வளர அது நமக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் ஆறுதல் படுத்த, மற்ற சகோதரர்களுக்கும் நான் விசுவாசத்தை குறித்து பகிர்ந்து கொள்ள, அவர்கள் கிறிஸ்துவுக்குள் பலப்பட, அவர்கள் தைரியமாக ஓடுவதை நான் பார்த்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். அதுதான் விசுவாசம். அப்போ விசுவாசம் வளர வேண்டும் என்றால் நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு நம்பிக்கையற்ற சூழல் நம்முடைய வாழ்விலே இருக்கும். அதாவது ஒரு பயம், எதிர்கால பயம். ஐயோ ஆமோ, நாம் கிறிஸ்துவின் மீது எந்த அளவுக்கு விசுவாசமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை ஜெயம் பெறுகிறோம். அப்ப இன்றைக்கு நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்துக்கு நேரான ஒரு போராட்டம் உண்டு. என் வாழ்க்கையில ஒரு வனாந்தரமான ஒரு பகுதி உண்டு. என் வாழ்க்கையில ஒரு தனிமை உண்டு. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்துவின் கிருபை என் வாழ்விலே இருக்கிறது என்பதை தெரிந்து, எந்த சூழலிலும் கிருபையை பலப்படுத்தி, கிருபையை கேட்டு வாங்கி நாம் ஒவ்வொரு நாளும் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். கிருபை என்பது காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஏதோ ஒரு நாள் கிடைக்கிற ஒரு அனுபவம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு காலையிலே புதிதாக கிடைக்கிற அனுபவம். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துக்கு எதிரான போராட்டம் இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு நாளும் புது கிருபை நம்மை தேற்றுகிறது. அப்படி என்றால் ஒரு கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அனுதினம் இருந்து அந்த புதிய கிருபையை பெற்று ஓடுகிற பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையும் நீங்கள் ஜெயம் கொள்ள முடியும் என்பதுதான் இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை. இதுக்கு நாம் முதலாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, அவர் முதலாவது மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே அவர் சாத்தானை எதிர்த்து ஜெயிக்கிறார் இல்லையா? 40 நாள் அவருக்கு உபவாசம். 4ஆம் அதிகாரம் 5லிருந்து 15 வரை பார்க்கும் பொழுது அவர் 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறார். 11வது வசனத்தில் அவர் பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். அப்படி என்றால் அவர் ஜெயம் பெற்றவராக அங்கே காணப்படுகிறார். ஆனால் அதற்கு முன்பாக நாம் ஒரு பகுதியை நாம் பார்க்க வேண்டும். மார்க் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே 11, 12, 13 வசனங்களை நாம் பார்க்க வேண்டும். அந்த வசனம் தான் நான் ஒரு நாள் படித்திருக்கும் பொழுது எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. நான் அநேக பேருக்கு இதை குறித்து சொல்லுவதற்கும் எனக்கு ஒரு கிருபை கிடைத்தது. முதலாவது 11ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நீர் என்னுடைய நேசகுமாரன், உங்கள் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கர்த்தர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறது போல தேவனான பிதாவானவர் கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பி அவரை தேர்ந்தெடுத்து ஞானஸ்தானம் கொடுத்து அவரை ஆவிக்குரிய நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். இன்று நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாமும் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் இயேசுவுக்கு அடுத்த வசனம் என்ன நடக்கிறது? ஆசீர்வாதம் கிடைத்தவுடன் ஆசீர்வாதமாக இல்லை. 12ஆம் வசனம், உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார் என்று சொல்லப்படுகிறது. 13ஆம் வசனம், அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு, அது மட்டுமல்ல காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். இது அவருடைய வனாந்தரமான வாழ்க்கை. இது அவருடைய பாடுகள், இது அவருடைய கஷ்டங்கள், ஒரு சரீர பிரகாரமான பாடுகள், மனளவில் ஒரு சோர்வு, தனிமை. அது மட்டுமல்ல 40 நாள் சாப்பிடவில்லை. அது மட்டுமல்ல காட்டு மிருகங்கள் எப்ப என்ன நடக்கும் ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை. அவர் தேவகுமாரன், அது வேற, அவர் ஒண்ணும் பண்ணாரு. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்கே அந்த சோதனையின் மத்தியிலே, அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே பிரச்சனையோடு ஆண்டவர் விட்டுவிடவில்லை. அதே 13ஆம் கடைசியிலே தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். இதுதான் தேவ கிருபை. நாம் வனாந்தர பாதையிலே நடக்கலாம், நாம் சோதனையான காலத்தில் நடக்கலாம். ஆனாலும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நமக்கு தேவ கிருபை அந்த சூழலிலும் உண்டு. அந்த கிருபையை நாம் பின்பற்றுகிறவர்களாக, அந்த
கிருபைகளை நான் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ கிருபைதான் அவரை காட்டு மிருகத்தின் மத்தியிலே 40 நாள் உட்கார வைத்தது. தேவ கிருபைதான் அவரை 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடாமல் இருக்க வைத்தது. தேவ கிருபைதான் அந்த சூழலில் 40 நாள் சாப்பிடாம சாப்பிடுறதுக்கு டெம்டேஷன் கொடுக்கிறான் ஒருத்தன், அந்த சூழலிலும் ஜெயம் பெற ஆண்டவருக்கு உதவி செய்தது அந்த கிருபை. அதே கிருபை தான் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது, கிறிஸ்துவின் கிருபை. அப்ப முதலாவது ஆசீர்வாதம் கொடுக்கிறார் ஞானஸ்தானம் என்கிற முறையிலே. இரண்டாவது வனாந்தரமான ஒரு வாழ்க்கை, அந்த வனாந்தரமான வாழ்க்கையிலே கிருபை இருக்கிறது. அந்த கிருபையை பற்றி வெற்றி அடைகிறார் இயேசு கிறிஸ்து. இதேதான் நமக்கு ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதித்து இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் கிறிஸ்தவர்கள், அவருடைய பிள்ளைகள், எந்த நன்மைகள் ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்விலே இதே வனாந்தரமான ஒரு வாழ்க்கை. எத்தனை சொந்தக்காரர்கள், எத்தனை உறவினர்கள் இருந்தாலும் ஒரு சூழலிலே யோசிப்போம், நான் தனிமையாக இருக்கிறேன் என்று. தனிமை உணர்வு இல்லாத மனிதனே இல்லை இந்த உலகத்திலே. ஒரு தனிமை உணர்வு மனிதனுக்கு உண்டு, ஒரு பயம் உண்டு, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் உண்டு, சரீர தேவைகளை குறித்த ஒரு அச்சம் உண்டு. அவங்க சாதாரண அவங்களுக்கு அன்னைக்கு எதுவும் தேவையில்லை, ஆனால் நாம் இன்றைக்கு குடும்பத்தை கவனிக்க வேண்டும், பொருளாதார தேவைகள் உண்டு, இதை குறித்து பயப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். எல்லா சூழலும் இன்றைக்கு நமக்கும் இருக்கிறது. ஞானஸ்தானம் பெற்று ஆசீர்வதித்தோன்னு எல்லாம் கிடைக்கவில்லை. நாம் ஒவ்வொருவரும் நடக்கிற பாதை ஒரு வனாந்தரமான பாதை தான். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்துதான் கானானை சுதந்திரித்தார்கள். அதே போல நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கை. அந்த வனாந்தரத்தில தண்ணீர் இல்லாத இடத்திலே தண்ணீர் கொடுத்தார், உணவில்லாத இடத்திலே உணவை கொடுத்து போஷித்தார். எல்லாம் விசுவாசத்திலே ஆண்டவரோடு அவர்கள் மோசே இருந்த அந்த ஐக்கியத்திலும் அற்புதம் நடந்தது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை, எது இருந்தோ இல்லையோ நமக்கு கிடைக்கும், அதுதான் விசுவாசம். வனாந்தர வாழ்க்கையிலே விசுவாசமாக கிருபையை கொண்டு நீங்களும் நானும் ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது ஒரு நாள் நமக்கு வெற்றி பெறும். அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குதுங்க. நாம் சாத்தானை ஜெயிக்க வேண்டும். அது தேவ கிருபையில அவரோட கூட நாம் இருந்து, நாம் ரொம்ப கஷ்டமான சூழலில் தான் இருப்போம், நம்ம வனாந்தரமான வாழ்க்கையில தான் இருப்போம். அதை நினைத்து நாம் சோர்ந்து போகக்கூடாது. அதிலையும் நமக்கு பிரச்சனைகள் வரும். இன்றைக்கு நாம் ஜெயம் பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை போல சாத்தானை வெற்றி பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த சோதனையிலே நம்முடைய பார்வைகளை திருப்பி நாம் பயப்படுவோமானால், நாம் அதுல சோர்ந்து போவோமானால் மிகவும் கஷ்டம். அதனால ஆண்டவர் அநேக பேர் வாழ்க்கையில் நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது சோர்வூற்ற மனிதர்கள் எல்லாம் ஆண்டவர் எழுப்புகிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் முதலாக அவர் வனாந்தரமான பாதையிலே சென்றதை நாம் அறிந்திருக்கிறோம். அது ஒரு மாற்று பாதை அல்ல. வனாந்தர பாதை என்பது இன்னொரு பேரலல் ரோடு கிடையாது, ஒரே ஒரு ரோடு தான். ஒரு கிறிஸ்தவன் அந்த பாதையிலே பிரயாணம் பண்ணிதான் ஆகணும். இதை சொல்லாமல் இருந்தால் அது கிறிஸ்தவத்தினுடைய நற்செய்தி அல்ல, பொய் செய்தி. இந்த பாதையில நடக்காத ஒருவரும் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவை பின்பற்றவர்களுக்கு ஒரு வழி உண்டு, ஒரு வனாந்தரமான வழி. இதை பயமுறுத்த நான் சொல்லவில்லை, அந்த வழியிலே கிருபையும் உண்டு. அதனால தைரியமாக நடங்கள் என்று சொல்லுகிறேன். பயந்து போவதற்கு நான் இதை சொல்லவில்லை. நீங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்பதற்காக தான் நான் சொல்லுகிறேன். இன்னொரு மாற்றுப்பாதை நமக்கு கிடையாது. அது கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் கிறிஸ்தவர்களாக இருந்து கிறிஸ்துவுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு தான் அந்த வழி, உலகத்தின் வழி. அங்கே சந்தோஷம், களியாட்டம் எல்லாம் உண்டு. அவர்கள் இஷ்டம் போல நடக்கலாம். ஆனால் முடிவு பாதாளம். இந்த வனாந்தரமான பாதை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தேவ கிருபை இருக்கிறது. முடிவோ மிக பெரிதான ஒரு ஆசீர்வாதம். ஒன்னிலே அந்த வழி, இல்லை இந்த வழி, எந்த வழி வேண்டும் என்பதை நாம் முடிவு பண்ணி இந்த வனாந்தரமான பாதை இன்னைக்கு நாம் உண்மையை மனசார அதை சூஸ் பண்ணி அதுல தேவ கிருபையை நாம் நாடி ஒவ்வொரு நாளும் நாம் ஓட வேண்டும். நான் அடிக்கடியாக சொல்வது, கிறிஸ்தவன் என்று ஒரு நாள் கூட சும்மா இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் போராடிதான் ஆகணும். இந்த போராட்டம் இந்த உலகத்திலிருந்து நாம் மறித்து அவருடைய சமூகத்துக்கு போறது வரைக்கும், அந்த மரணத்துக்கு ஒரு நிமிஷம் வரைக்கும் முன்பாகவும் இந்த போராட்டம் நமக்கு உண்டு. இதை தயவு செய்து நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இது பயம் இல்லை, ஆனாலும் கிருபை இருக்கிறது என்பதை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி இதிலே நாம் ஜெயம் பெற முன்னேறி வருவோம். சோர்ந்து போகாதீர்கள், பயப்படாதீர்கள், எதை குறித்தும் கலக்கம் இல்லை. உங்கள் முன்பாக நான் சொல்வது அதுதான். எத்தனை போராட்டம் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானமும் தூக்கி
சுமக்கிற ஒரு மனிதன் தான். கிறிஸ்துவின் கிருபையினாலே அதை தான் நான் சந்தோஷமாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அனுபவித்த எனக்கு தெரியும். அதனால இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். என்னுடைய பாதையும் வனாந்தர பாதை தான். எத்தனை சோதனைகள் நான் கடந்து சென்றிருக்கிறேன். ஆனாலும் சந்தோஷத்திற்கும் அளவில்லாமல் நான் கடந்து சென்றிருக்கிறேன். எந்த அளவுக்கு ஒரு மன கஷ்டத்தையும் ஒரு மன பாரத்தையும் நான் தூக்கி சென்றனோ அதே அளவுக்கு தாங்க முடியாத சந்தோஷத்தையும் தூக்கி சுமக்கிறேன். கிறிஸ்துவின் கிருபையினாலே மிகவும் ஆச்சரியமான ஒரு பாதை, அது அறிந்து கொள்ள முடியாத பாதை. ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் வேணா கூட சுற்றி 10 பேர் இருக்கணும், இல்ல ஏதோ ஒரு கிஃப்ட் ஏதோ ஒன்று கிடைக்கணும். சந்தோஷம் தனி அறைக்குள்ளே யாரும் இல்லாத ஒரு சூழலிலே நான் ஒரு சந்தோஷத்தை நிறைய நாள் அனுபவித்திருக்கிறேன். நான் அடிக்கடியாக யோசிக்கிறது, இது எப்படி, இந்த சந்தோஷம் எப்படி வருகிறது? ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டோன்னு நம்ம உடம்புல கிரியை செய்ய பாருங்க, ஒரு டேப்லெட் சாப்பிட்டா ஃபீவர், அதே போல தாங்க உள்ளுக்குள்ள இருந்து வரும் ஒரு சந்தோஷம். அப்பதான் யோசித்தேன், ஆண்டவர் நமக்குள் வாசம் செய்கிறவர். அவரை தனியாக நமக்கு ஒரு சமாதானத்தின் சந்தோஷத்தையும் எந்த சூழலிலும் தர முடியும். சில நாட்கள் எல்லாம் அந்த பிரச்சனையை கடந்து வந்து உட்கார்ந்து யோசிப்பேன், எப்படி இந்த பிரச்சனைகளை தாண்டும் தெரியாது, எப்படி இந்த பிரச்சனை நான் இவ்வளவு சமாதானமாக இருந்தேன் தெரியாது, இது எப்படி சாத்தியம் தெரியாது, ஆனால் இருந்திருக்கிறேன். எத்தனை நாள் நான் ஆண்டவருக்கு நன்றியோடு கண்ணீரோடு நான் நன்றி சொல்லியிருக்கேன் தெரியுமா? முடியவே முடியாதுங்க, ஒரு சாதாரண மனிதனால முடியவே முடியாது. முழுமையாக நான் அறிந்து கொண்டேன் தேவ கிருபை, தேவ கிருபை. ஒன்றிலும் என்னை சோர்விடாமல், ஒன்றிலும் என்னை கைவிடாமல், எல்லாவற்றிலும் கூடவே இருந்து நடத்துகிற ஒரு ஆண்டவரை நான் பார்த்து இருக்கிறேன். ஏன் இந்த சோதனையில் இந்த கேட்ட நாட்கள் உண்டு, ஆனால் இன்றைக்கு அதே வார்த்தையை கொண்டு அதே அனுபவத்தை கொண்டு அநேகருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அநேகரை கர்த்தருக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நினைக்கிறேன், ஆண்டவரே இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த வேதனைகளுக்காக ஸ்தோத்திரம். அநேகருக்கு என் அனுபவத்தை சொல்ல முடிகிறது. அநேக சோர்ந்து போகிற சகோதரனை கர்த்தருக்கு நேராக மன மகிழ்ச்சியாக திருப்ப முடிகிறது. சோர்ந்து போய் இருந்தவரை கர்த்தருக்காக மறுபடியும் ஓட வைக்க முடிகிறது. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது புரிந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அந்த நேரத்தில் வேதனையாக தான் இருந்தது, அந்த நேரத்தில் கஷ்டமாக தான் இருந்தது, அந்த நேரத்தில் ஏன் என்ற கேள்விகள் இருந்தது. பதில் இப்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதே பிரச்சனைகளோடு வராங்க, ஈஸியா அவங்கள்ட்ட டீல் பண்ணி அழகா என்னுடைய சாட்சியும் சொல்லி அழகா ஆண்டவருக்கு நேராக அவர்களை வழிநிறுத்த முடிகிறது. ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்கு செய்கிறார் என்பதை நான் கர்த்தருக்குள் அறிந்ததினாலே மகிழ்ச்சியோடு இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இது தெய்வீக தவறு அல்ல, தேவனுடைய திட்டம். வனாந்தரம் என்பது மாற்றுப்பாதை அல்ல, ஒரே ஒரு பாதை. இது தேவன் செய்த தவறு இல்லை நம்முடைய வாழ்விலே, இது தேவனுடைய திட்டம் என்பதை நாம் அறிந்து அதிலே மகிழ்ச்சியாக பிரயாணம் பண்ணுவோம். அதற்காக முழுமையாக ஆண்டவர் நம்மை கஷ்டப்படுத்த மாட்டார். ஒரு சில காலங்கள் இருக்கும் சில பிரச்சனைகள், ஒரு நாள் மாறி போகும். விசுவாசத்திலே பலப்படுவதற்கும் நாம் அவருடைய திட்டத்திற்கு நேராக பிரயாணப்படுவதற்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன் எகிப்திலிருந்து கானான் தேசத்தை ஈஸியா போகலாமே, அத்தனை ஆண்டு காலம் ஏன் அவர்கள் சுற்றி வனாந்தரத்திலேயே நடக்க விட்டார்? ஏனென்றால் ஆண்டவர் செய்கிற அற்புதம் 5 நிமிஷத்துல கொண்டு போனா ஒன்னு அறிந்திருக்க மாட்டார்கள். ஆண்டவர் செய்த அற்புதங்களையும், தண்ணீர் இல்லாத நேரங்களில் தண்ணியும் கசப்பான தண்ணீர் மதுரமாக மாற்றுகிறது, சாப்பாடே இல்லை, மேல இருந்து கொட்டுது மண்ணா, காடைகள் கொட்டுகிறது. ஆண்டவருடைய எத்தனையோ அற்புதங்களை செய்வதற்கும், ஆண்டவரை எப்படி வழிபட வேண்டும், எப்படி இந்த பாதையில ஆண்டவருக்கு நாம் பலி செலுத்த வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஆவிக்குரிய ஒரு டீச்சிங். இன்னைக்கு ஆவிக்குரியது, அன்னைக்கு நியாயப்பிரமாணம் மோசையை கொண்டு கற்பிப்பதற்கும் அந்த வனாந்தர பாதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்குமானால், இன்றைக்கு நமக்கும் இந்த வனாந்தர பாதை ஏதோ ஒரு நன்மைக்காக தான் இருக்கிறது என்பதை தேவனுடைய பார்வையிலே அறிந்து நீங்கள் நன்றியோடு ஆண்டவருக்கு அந்த நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு முன்பாக உற்சாகத்தோடு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளவாக சோர்ந்தே போகாதீர்கள். சோர்ந்து போகாது, ஒன்றே ஒன்று கேளுங்க. ஆண்டவரே, எங்க சர்ச்சில் அந்த ஊழியக்காரர் அடிக்கடி சொல்றாரு, ஒரு சமாதானம் சமாதானம் சொல்லுது, எனக்கும் தாங்க கேளுங்க. எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, உண்மையிலே சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. உணர்ந்திருக்கிறேன், அதை எங்கேயாவது சொல்லிடணும்னு தெரியுது, அவ்வளவுதான் எனக்கு தெரியுது. அவ்வளோ பெரிய சமாதானம். அதனால அந்த நான் சொல்ற அந்த சமாதானம் தெய்வீக சமாதானம், கிறிஸ்துவின் சமாதானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் நாளைக்கு மற்றவர்களுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சோதனை நேரத்திலே நாம் அந்த சோதனையான நேரத்தில் ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், நம்மை தேவ திட்டத்திற்கு நேராக நடத்தி செல்கிறார் என்பதை நாம் அறிந்து சந்தோஷப்படுவோம். இயேசு கிறிஸ்து 40 நாள் காட்டு மிருகங்களுக்கு மத்தியிலே இருந்தார். நான் அந்த வார்த்தையை இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் படித்தேன். அதுக்கு முன்னாடி நிறைய படிச்சிருக்கான மைண்ட்ல இல்லை. காட்டு மிருகங்களுக்கு மத்தியில இயேசுவுக்கு ஏன் இந்த பாதை? என்னுடைய கேள்வி இதுதான். இப்ப நம்ம பாவம் செய்து அநியாயம் பண்ணி எல்லாம் எடுத்து வந்திருக்கோம், ஓகே.
அவருக்கு ஏன் இந்த பாதை? காட்டு மிருகங்களுக்கு மத்தியிலே கிறிஸ்துவுக்கு என்று எத்தனையோ நாட்கள் நான் கேட்டிருக்கிறேன். அவருக்கே அந்த பாதை என்றால் நாம் அதை நிச்சயமாக கடந்துதான் செல்ல வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 40 நாள் சோதனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. எலியாவுக்கு 40 நாட்கள் அவருடைய 40 நாட்கள் நிறைவேற்றுகிறது. ஆனால் மற்றவர்கள் எல்லாம் தோல்வி அடைந்தார்கள். இயேசு கிறிஸ்துவ உறுதியாக நின்றார் அந்த சூழலிலே. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பாதையிலே தோல்வியுற்றவர்கள் அநேக பேர். எலியா கூட சோர்ந்து போயிட்டார், பெரிய தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட சூழலில் உறுதியாக இருந்தால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். அவருடைய வனாந்தர வாழ்க்கையை நாம் பார்ப்போம். அவர் எதற்கு காட்டு மிருகங்கள் மத்தியிலே 40 நாள் இருக்க வேண்டும்? எதற்கு சாப்பிடாமல் அவர் இருக்க வேண்டும்? தேவகுமாரனாச்சே. ஒரு கேள்வியை எழுப்பி பார்ப்போம். அதிலே அவர் நடத்தினார் என்றால் அதே இயேசு கிறிஸ்து எனக்கு இன்னைக்கு இரட்சகராக இருக்கிறார் என்றால் என்னை எந்த சூழலிலும் அவர் நடத்துவார் என்பதை அறிந்து நாம் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இன்னைக்கு இருப்போம். எந்த சூழலிலும் அவர் உங்களை நடத்துவார். சோ இன்றைக்கு நாம் இதை ஒரு சவாலாக நம்முடைய வாழ்விலே எடுத்து கிறிஸ்துவை வென்னும் முன்மாதிரியாக பின்பற்றுகிற பொழுது நிச்சயமாக சொல்லுகிறேன், நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். சோ மோசே 40 நாள் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28 பார்க்கும் பொழுது மோசேயும் அங்கே ஒரு 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடாமல் இருந்திருக்கிறார் ஒரு மனுஷன். சரி, இயேசு கிறிஸ்து தான் தேவகுமாரன். இவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் மோசே. சோ அவரும் கர்த்தரோடு தங்கியிருந்த அந்த நாட்கள், அவருக்கு தேவ சமூகத்தில் செலவிடும் நேரங்கள் முக்கியத்துவத்தை, தேவ சமூகத்தில் அந்த செலவிடுகிற நேரத்தின் முக்கியத்துவத்தை மோசே நமக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 40 நாள் சாப்பிடாமல் இருக்க முடியுமாங்க? ஒரு நாளையும் முடியல. 40 நாள் இருந்திருக்கிறார்கள் என்றால், சாப்பிடாமல் இருந்திருக்கிறார்கள் என்றால் தேவ சமூகத்தில் அவர்கள் முழுமையாக அர்ப்பணித்து இருந்திருக்கிறார்கள். அதனுடைய முக்கியத்துவம் என்ன? நீங்கள் தேவ சமூகத்திலே உங்களை அர்ப்பணித்து இருக்க எதுவுமே தேவையில்லை. 40 இல்லை 400 நாள் சாப்பிடாமல் இருக்கலாம் என்பதை மோசே தன்னுடைய வாழ்விலே சொல்லுகிறார். மோசே செய்த அற்புதங்கள், மோசே கொண்ட ஆண்டவர் செய்த காரியங்கள் எல்லாம் இந்த ஆண்டவரோடு அவர் தங்கி தாபரித்திருந்த அந்த நாட்களை நமக்கு நினைவு கூறுகிறது. நாமும் எந்த சோதனையில் மத்தியிலும் அவரும் வனாந்தரத்திலே தான் நடந்தார். அவரும் வனாந்தர பாதையிலே தான் நடந்தார். அவருக்கு தனி ரூட் இல்லை, அதே ரூட்டு தான். அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவருக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய வாழ்விலும் நடந்தது. அவரை கொண்டு ஆண்டவர் செய்தார். முணுமுணுத்தவர்கள் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நான் முக்கியமாக சொல்லுகிறது தான், கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம இந்த சோதனையான இந்த வனாந்தர நேரத்துல தயவு செய்து முணுமுணுத்துறாதுங்க. இல்ல, நாம் ஆண்டவருடைய சமூகத்துல என்னும் கிட்டி சேருவோம். அதுதான் வெற்றி, அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட திட்டம். அதுதான் நல்லா இருந்துச்சுங்களா, எல்லாம் இருந்துச்சுங்களா, நானே இன்னைக்கு வந்து நின்று பிரசங்கம் பண்ண மாட்டேன், எங்கேயாவது ஊர் சுத்தி நிற்பேன். அதுதாங்க நம்ம மனுஷர்கள். சில பாடுகள், சில கஷ்டங்கள், சில வனாந்தரமான வாழ்க்கை, இதுதான் என்னை தேவ சமூகத்தில் என்னையும் அதிகமாக உட்கார வைத்திருக்கிறது. நான் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நான் சொல்லுவேன், என்னுடைய படிப்பு உதவில்லை, என்னுடைய பணம் உதவில்லை, என்னுடைய பாடுகள் தான் எனக்கு உதவிச்சு. என்னுடைய வனாந்தர வாழ்க்கை தான் நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள எனக்கு உதவிச்சு என்று நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நின்று சொல்லுகிறேன். தேட 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 இந்த ஆண்டவரை அன்பை அறிந்து கொள்ள அவருடைய கிருபையை புரிந்து கொள்ள இப்பொழுது ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கிறது ஆண்டவரை தேடுவதற்கு. சோ ஆண்டவர் என்னை நடத்தின பாதையும் அதுதான். அன்றைக்கு முணங்கினேன், அன்றைக்கு நான் ஏன் என்ற கேள்வி கேட்டேன், ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடுகள் என்று நான் கேட்ட நாட்கள் உண்டு. இன்றைக்கு நினைக்கிறேன், கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீ நடத்தி வந்த பாதை கேட்டு நான் நன்றி சொல்லாத நாட்களே இல்லை. ஆண்டவரை அறிந்து கொள்ளவும், அவருடைய சமாதானத்தை உள்ளத்திலே சுமக்கவும், அவருடைய கிருபையை வாழ்க்கையிலே கண்டு ஆச்சரியப்படவும், அநேகருக்கு சொல்லவும் ஆண்டவர் என்னை நடத்தி வந்த பாதை வனாந்தரமான பாதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வனாந்தர வாழ்க்கையை கொடுத்ததற்கு என்று தைரியமாக சந்தோஷமாக சொல்லுகிறேன். ஏதோ சொல்லணும் என்று சொல்லல, சந்தோஷமாக சொல்லுகிறேன். சோ இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட நாட்களிலும் நாம் இருந்தாலும் கூட தேவ சமூகத்தில் அதிகமாக வாருங்கள். ஒரு நாள் நீங்கள் சாட்சி சொல்வீர்கள், எந்த பிரச்சனையும் அவருக்கு கிருபைக்கு மேலானது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். எந்த பிரச்சனையும் ஜீவனானாலும் சரி அவருக்கு கிருபைக்கு கீழ்ப்பட்டதுதான் என்பதை ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். அதனால இன்னைக்கு தேவ கிருபையை நாடுவோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருபை, அன்னைக்கு தேவ தூதர்கள் இயேசு
கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தார்கள் என்றால் அந்த இடத்துல அவருக்கு என்ன தேவை? ஒருவேளை மனுஷனாக இருந்த பொழுது மனசோர்வு வந்திருக்கலாம். அவரும் ஏன் இந்த கேள்வியோடு சிலுவைக்கு முன்பு செல்லும் போது கூட நமக்கு சித்தம் வந்தால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கப்படும் என்று கேட்டார். அவரும் அதே பாடுகள் மத்தியிலே வந்தவர் தான். தேவ கிருபை அவரை நடத்தி சந்தோஷமாக தன்னை பலியிடுவதற்கு அர்ப்பணித்த ஒரு ஆண்டவர். ஏனென்றால் இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு ஒவ்வொரு பாடுகளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் வெளிப்பாடுகளே வேற, உலகத்தின் பாடுகள் வேற, கிறிஸ்துவுக்குள் படுகிற பாடு வேற. இந்த பாடுகள் ஒரு நாள் நன்மைக்காக தான் முடியும். ஏதோ ஒரு நன்மை, ஒருவேளை அது இன்றைக்கு நம் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கலாம், நம் அறிவுக்கு எட்டாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக சொல்லுகிறேன், நீங்களே அதை குறித்து ஆச்சரியப்படுவீர்கள். அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேராக திருப்புகிற ஒரே ஆயுதம் வனாந்தர வாழ்க்கை, ஒரு பாடு, சாத்தானால் சோதிக்கப்படுவது. இதை சோதிக்கப்படாமல் மனுஷன் யாரும் ரட்சிப்புக்கு நேராக எந்த மனிதனையும் நடத்த முடியாது. இதை தெரிந்து கொண்டு தைரியமாக எதிர்த்து தைரியமாக நாம் வெற்றி பெற்று தைரியமாக கர்த்தருடைய பணியை செய்வோம். எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய கிருபை இருக்கிறது, அது போதும் நமக்கு. அதனால நாம் தைரியமாக போவோம். ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டம் ஒரு அமைதியான ஒரு சூழல். அவங்க தான் உலகத்துல 2 பேர். அப்படிப்பட்ட சூழல்களை தோற்று போனார்கள். ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ காட்டு மிருகங்கள், சஞ்சரிக்கிற காட்டு மிருகங்கள், அப்படி இருந்த சூழலிலும் ஜெயம் பெற்றார். அதனால நாம் இன்றைக்கு அவரை முன்மாதிரியாக கொண்டு ஓடுவதிலே எந்த ஐயமும் வேண்டாம். ஒரு வெற்றி பெற்ற எல்லா பாடுகளிலும் வெற்றி பெற்றவர்களை வெற்றி பெற்றவர் தான் நாம் இன்றைக்கு ஆண்டவராக நாம் இன்றைக்கு தொழுது கொண்டிருக்கிறோம். எலியாவை நமக்கு தெரியும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது சோர்வில் இருந்த ஒரு மனுஷன் தான். அவரையும் தேவ தூதரை கொண்டு ஆண்டவர் அங்கே தேற்றுகிறார். சில நேரங்களில் நமக்கு சோர்வுகள் வருவது இயல்பு மனுஷனுக்கு. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஏனென்றால் அவரும் அந்த பாதையை கடந்தவர். தேவ தூதர்களை கொண்டு அவருக்கு மட்டுமல்ல, எலியாவை ஆண்டவர் போஷிக்கிறார், சொல்லுகிறார், நீ இன்னும் ஓட வேண்டும் என்று திடப்படுத்துகிறார். அந்த மனிதனும் எழுப்பி ஓடுகிறார், அவனுக்கும் போஷிக்கிறார், சாப்பாடு கொடுக்கிறார், எல்லாம் செய்கிறார். இதுதாங்க தேவ கிருபை. விட்டு விட்டு போகல, சோர்ந்து போயிட்டியா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி இல்லையா, போ என்று சொல்லவில்லை. அவரையும் எடுத்துக் கொள்கிற ஒரு தேவ அன்பு நமக்கு இருக்கிறது, தேவ கிருபை நமக்கு இருக்கிறது. எந்த சூழலில் நம்ம எடுத்துக் கொள்கிறதுக்கு ஒரு தேவ கிருபை இன்றைக்கு நமக்கு இருக்கிறது என்பதை நினைத்து நாம் சந்தோஷப்படுவோம். மற்றவர்களுக்கு தெரியாதுங்க, கிடைக்காது, தெரியாது. நாம் பெற்றிருக்கிறது சாதாரணம் அல்ல. ஒருவேளை கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். இது ஒரு அனுபவம். இதை பெற்றுக் கொண்டவர்களுக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் கிடைக்கும் என்பதை நான் உங்கள் முன்பாக சாட்சியாக சொல்லுகிறேன். அதனால தைரியமாக இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவருமே இன்றைக்கு இதே பாதையை கடக்கும் பொழுது சந்தோஷமாக போருங்கள். இயேசுவின் வாழ்க்கை சோதனையான ஒரு வாழ்க்கை. ஆனால் அவர் அதிலிருந்து கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிந்த இயேசு பரிபூர்ணப்படுகிறார். பரிபூர்ணமான இயேசு வெற்றி அடைகிறார். இதேதான் நமக்கும் சோதனை உண்டு. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். உலகத்துவ சாத்தானிய வார்த்தைக்கு திரும்பி கூட போயிடாதுங்கள். நாம் கிறிஸ்துவுக்கு பரிபூர்ணப்படுவதற்கு ஒரே ஒன்றுதான், கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் தான் நம்மை பரிபூர்ணப்படுத்தும். இந்த பரிபூர்ணம் தான் அவருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு ஒரு நாள் உட்கார வைக்கும். அதனால எந்த சூழலிலும் சோதனையா தான் இருக்கும். கிறிஸ்துடைய வார்த்தைக்கு, வேத வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியவர்களாக இருப்போம் என்று இன்னைக்கு உங்களை அர்ப்பணித்து செல்லுங்கள். நீங்கள் பரிபூர்ணப்படுவீர்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இது ஒருவேளை இன்னைக்கு தெரியாம இருக்கலாம், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கூட தெரியலாம். நிச்சயமாக நீங்க உங்களுடைய வாழ்நாளிலே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதனால தைரியமாக போங்கள். இயேசு ஏன் இந்த பாதையில் நடக்க வேண்டும் என்ற கேள்வி எனக்குள்ள இருந்தது. ஏன் அவருக்கு இந்த பாடு, அவர் தேவகுமாரனாச்சு, ஏன் அவருக்கு ஏன் பிதா இந்த பாடை கொடுத்தார்? அவர் அப்படி இப்படி அற்புதம் செய்திருக்கலாம், பேர்க்கலாமே, என்ன வேணாலும் செய்திருக்கலாமே. ஏன் அவர் இந்த பாடுகளின் மத்தியிலே வருகிறார் என்றால், அவரும் நம்மை போல மனிதனாக தான் இந்த உலகத்தில் வந்தார். தேவகுமாரனாக இருந்தாலும் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சாட்சி, ஒரு முன்மாதிரி. அப்போ நாம் அதை பார்க்கும் பொழுது இன்னைக்கு சொல்றோம்ல, இயேசு சோதிக்கப்பட்டார், இயேசு கீழ்ப்படிந்தார், பரிபூர்ணப்படுத்தப்பட்டார், வெற்றி அடைந்தார். அப்ப நமக்கு இன்னைக்கு என்னன்னா சோதனை உண்டு. சோதனை நேரத்திலே கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 2:18 பார்க்கும் பொழுது கூட நாம அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டிருக்கிறார் என்று வேத வசனம் சொல்கிறது. அதனால் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு இன்றைக்கு ஒரு பிரச்சனையில உதவி செய்ய வேண்டும் என்றால் அவரிடமே கேட்கிறது தான் நல்லது. ஏனென்றால் எந்த மனிதனும் நம்மை போல பாதிக்கப்பட்டிருக்கிறோம், ஏதோ ஒரு சின்ன 1-2 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் அறிந்தும் இருக்கிறார். அதனால
தெரிந்தவர்களிடம் போனாதான், அந்த கஷ்டத்தை உணர்ந்தவர்களிடம் போனாதான் சொல்லுகிற பொழுது நமக்கு சரியான பதில் கிடைக்கும். நான் முதலாவது சொன்னது போல, நான் சில பாடுகள் மத்தியிலே போகும் பொழுது அது எனக்கு இன்னைக்கு மற்றவர்களுக்கு சொல்வதற்கு ஒரு அனுபவமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படியா? அவர் எல்லாவற்றும் அறிந்தவர், நம்மை போல இல்லை. அதனால நாம் அவரிடம் இன்றைக்கு கிட்டி சேர்வதற்கு, நாம் பரிபூர்ணம் அடைவதற்கும், நாம் தைரியமாக கிருபாசன சண்டையில் சேர்வதற்கும் இன்றைக்கு ஒரே ஒரு வழிதான், இயேசு கிறிஸ்து. இயேசுவின் நாமம் மட்டுமே நமக்கு உதவும் என்பதை அறிந்து, எந்த சோதனைகள் மத்தியிலும் எப்பேற்பட்ட பாடு வந்தாலும் நான் இன்றைக்கு சோர்ந்து போக மாட்டேன், எனக்கு ஒருவர் உண்டு என்பதை மனதார இன்னைக்கு நீங்கள் உங்கள் உள்ளத்திலே வைத்துக் கொண்டு அவரை நோக்கி நீங்கள் இன்னைக்கு சத்தமிடுவீர்களானால், நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்கள் சத்தத்திற்கு ஒரு பதில் வரும், ஒரு நாள் வரும். அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கதாக இருக்கும். ஏனென்றால் ஆண்டவர் அந்த வழியிலே வந்தவர், கேட்ட யாருக்கும் அவர் சுகமளிக்கிறவர், கேட்ட யாரையும் பரிபூர்ணப்படுத்துகிறவர். எனக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தோஷமான ஒரு பகுதி என்ன என்றால், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அதுலதான் அநேக அற்புதங்கள் இருக்கிறது. யார் யார் கேட்டாங்களோ, கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேல அற்புதம் இருக்குன்னு வச்சுங்களேன். கேட்ட எல்லாருக்கும் அற்புதம் செய்திருக்கிறார். அவன் பாவியா இருந்தால் பாவியம் மன்னிக்கப்பட்டது சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். இல்ல ஒண்ணும் இல்லைன்னா போ, அவனுக்கு அற்புதம் செய்து காணிக்கை போட்டு போன்னு சொல்றாரு. யாருக்குமே அவர் இல்லை என்று சொல்லவில்லை, யாருக்குமே நான் உனக்கு தரமாட்டேன் என்று சொல்லவில்லை. அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும், அதுதான் இயேசு என்னுடைய ஒரே நம்பிக்கை, ஒரே சந்தோஷம். எந்த சூழலிலும் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருவது என்னன்னா இந்த பகுதி தான். கானானியரை கேட்டார், கொடுத்தாரு. குருடன் கேட்டார், கொடுத்தாரு. பரிசேயர் சரிசேயர் கேட்கிற கொடுக்கிறாரு. அவரை ஃபாலோ பண்ணது மட்டும் இல்ல, ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு கேட்டும் கொடுத்தாரு. நான் அவருடைய பிள்ளை, எனக்கு நிச்சயமாக செய்வார் என்ற ஒரே நம்பிக்கை தான். நான் ஜெப அறைக்குள்ளே போகும் பொழுது எனக்கு இருக்க ஒரே விசுவாசம், என்னுடைய வாழ்க்கையின் ஒரே வெற்றி. இதுவரைக்கும் தருகிறார், இதுவரைக்கும் தந்து நடத்துகிறார், என்னை அவர் கைவிடவில்லை. ஏனென்றால் இந்த வேத புஸ்தகம் எனக்கு அதுதான் சொல்லி கொடுத்திருக்கிறது. கேட்ட எவருக்கும் அவர் கொடுப்பார் என்று. ஆனால் சில நாட்கள் ஆகும், சிலது அதுக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். கேட்ட உடனே தரமாட்டார். சிலது அவர் எல்லாவற்றும் அதன் காலத்தில் நேர்த்தியும் செம்மையுமாக செய்கிறவர். நமக்கு தெரியாது, நீங்க கேட்டுட்டீங்கல்ல, நிச்சயமாக ஒரு நாள் செய்வார். சந்தோஷமாக நீங்கள் அந்த நம்பிக்கையிலே இருங்கள். அந்த அற்புதத்தை வெகு சீக்கிரத்தில் உங்கள் கண்கள் காணும். அதுதான் நம்முடைய இயேசு, அதுதான் அவருடைய கிருபை, அதுதான் அவருடைய அற்புதத்தின் அன்பு. அதை நாம் அறிந்து இன்னைக்கு அவரிடம் சோதனையின் மத்தியிலே கிருபையும் அன்பையும் தேட நாடுங்கள். சோதனையை பார்க்காதீர்கள் என்பதுதான் இன்னைக்கு நம்முடைய மெயின் பாயிண்ட். அதை நீங்கள் இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 5:8 கூறுகிறது, அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்ப இயேசு கிறிஸ்துடைய வெற்றிக்கு காரணம் அவருடைய கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் எங்கே இருந்து வந்ததுன்னு பார்த்தா, அவர் பட்ட பாடுகளினாலே. அப்ப ஏன் இந்த சோதனை, இந்த பாடுகள் என்று பார்க்கும் பொழுது, அவர் கீழ்ப்படிதலை தெரிந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதல் தான் பரிபூர்ணப்படுத்தும், பரிபூர்ணம் தான் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம். அப்போ இது ஆரம்பிக்கிறது சோதனை, சோதனையிலிருந்து கீழ்ப்படிதல், கீழ்ப்படியிலிருந்து பரிபூரணம், பரிபூரணத்திலிருந்து வெற்றி. இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. அதனால்தான் அங்க சொல்கிறது, கீழ்ப்பட்ட பாடுகளினால் தான் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை நானும் பார்த்திருக்கிறேன். வாழ்க்கையில வருகிற சோதனையில இயேசு இருக்கிறாரா என்று கேட்ட CSI கிறிஸ்தவர்கள், 30 வருஷம் 40 வருஷம் கிறிஸ்தவர்கள், பான் கிறிஸ்தவர்கள் கேட்டதை நான் கேட்டு மனம் வருந்தினது உண்டு. ஏன் எங்கள் வாழ்க்கையில இந்த போராட்டம், இயேசு இருக்கிறாரா என்று கேட்டு பின்வாங்கி மறுதலித்து போனவர்களை பார்த்து என்னுடைய உறவினர்கள் நான் வேதனை அடைந்தது உண்டு. அன்பானவர்களே, நான் நன்றாக சொல்லுகிறேன், இந்த நேரத்தில்தான் நாம் இன்றைக்கு பாடுகளின் மத்தியிலே நீங்கள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை அறிந்து, இன்றைக்கு அந்த பாடுகளை நீங்கள், எனக்கு பாடு வேணும்னு ஒன்று கேட்கின்றான், பாடுகளை கடந்து செல்வதற்குள்ள பிரயாசப்படுங்கள். இது ஏதோ ஒரு பாடம். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதல் என்பது பாடுகளிலே வந்திருக்கிறது. நம்முடைய பாடுகளிலே ஏதோ ஒரு பாடத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்கான ஒரு தூண் அதிலே வைத்திருக்கிறார். அதை நாம் முழுமையாக அறிகிற பொழுது நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இயேசு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லுகிற பொழுது கீழ்ப்படியாமல் இருந்து கீழ்ப்படியவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளணும்.
பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருப்பாங்க, அப்பா அம்மாவுக்கு ஒரு ஸ்டேஜ் பிறகு கீழ்ப்படிவாங்க. அந்த கீழ்ப்படிதல் இல்லை. இயேசு கீழ்ப்படிந்தார் என்று சொல்வது தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார், அதாவது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இதுதான் உன் வாழ்விலே ஒரு சித்தம் என்றால் அதற்கு கீழ்ப்படிந்தார். எப்படி? அந்த பாடுகளினாலே. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தம் இருக்கிறது, தேவ சித்தம். அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் அச்சீவ் பண்ணுவதற்கு சில பாடுகள் இருக்கும். அந்த பாடுகள் மத்தியிலே நாம் கீழ்ப்படிந்து அந்த சித்தத்தை நிறைவேற்றி நாம் ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை நீங்க ஆதி காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தாதான் எல்லா மனிதனுக்கும் இது இருக்கும். பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நான் அறிந்து கொண்டது இதுதான். அவர்கிட்ட இல்லாத வல்லமையா எல்லா வரங்கள், அற்புதங்கள், எத்தனை புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த மனுஷன் ஒவ்வொரு புத்தகத்திலும் சொல்கிறாரு, என் உபத்திரவங்களிலே, என் கட்டுகளிலே என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். பட்டணங்கள் தோறும் எனக்கு உபத்திரவங்கள் இருக்கிறது என்ன அழகா சொல்லிட்டு போறாரு. முதல்ல ஊழியத்துக்கு போற மனுஷன் எப்படியா சொல்லுவாங்க, அந்த கட்டுகளையும் உபத்திரவங்களையும் அது அவர்கள் பொக்கிஷமாக ஏற்றி சுமந்து தேவ கிருபையை அவர்கள் நினைத்து ஓடி எதிர்காலத்தில் நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து சந்தோஷமாக ஓடின மனுஷர்கள். நாமும் இன்றைக்கு ஆண்டவரிடம் இருந்து ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், அது பாடுகளாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்பாக ஒரு பாடம் இருக்கிறது என்பதை அறிந்து பொறுமையோடு கற்றுக்கொள்கிறவர்களாக ரெண்டு சூழலிலும் கீழ்ப்படிய வேண்டும். அநேக பேர் பாடுகளிலும் கீழ்ப்படியது கிடையாது. சிலர் பாடுகளிலே கீழ்ப்படிந்து அதன் பின்பு ஒரு ஆசீர்வாதம் வரும். அதுல இயேசு கிறிஸ்து மறுதளித்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ரொம்ப கவனம் கிறிஸ்துவ வாழ்க்கை. பாடுகளில கூட கீழ்ப்படிஞ்சிடலாம், ஆசீர்வாதம் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக கீழ்ப்படுகிறது ரொம்ப கஷ்டங்க. நிறைய பேர் இதுல பின்வாங்கி போனவர்களை நான் பார்த்திருக்கிறேன். சோ ரெண்டு சூழலிலும் கீழ்ப்படிதல் என்பது கிறிஸ்தவத்தின் இதயம் மாதிரி. இந்த கீழ்ப்படிதல் இல்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவராக இருக்க முடியாது, நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு. அது பாடுகளிலும் இருக்குது, ஆசீர்வாதங்களிலும் இருக்கிறது. சோ ரெண்டையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆண்டவர் பரிபூர்ணப்படுகிறது நாம் இதனால் பார்க்கிறோம். எப்படி அவர் எல்லா பரிபூர்ணங்க ஃபுல்லா செய்து முடிக்கிறது. ஏன் ஆண்டவர் அறக்குறையா வந்தாரு? அவர் தான் தேவகுமாரனாச்சே, ஆனால் அவர் பரிபூர்ணமுள்ள ஆண்டவர் தானே. ஆம், அவர் ஆவியிலே பரிபூர்ணமான ஒரு ஆண்டவர் தான். அவர் இருந்த பொழுது, அவருடைய தேவ சமூகத்தில் இருந்த பொழுது பரிபூர்ணமாக ஒரு ஆண்டவர் தான், ஒரு குறையும் இல்லை. ஆனால் இந்த உலகத்திற்கு அவர் வந்து ஒரு காரியத்தை முடிக்க வேண்டியிருந்தது. அது சிலுவையிலே சொன்ன கடைசி வார்த்தை, எல்லாம் முடிந்தது. அப்பதான் அவர் ஒரு இரட்சகராக, இரட்சிப்பின் அதிபதியாக அவர் பரிபூர்ணப்படுகிறார். அதனால்தான் அவர் வந்து கீழ்ப்படிந்து பாடுகளிலே இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்துதான் அவர் பரிபூர்ணம் முழுமையாக முடிகிறது. எங்க முடிஞ்சதுன்னு சொன்னாரு? 7வது வார்த்தையில சொல்லாரு, முடிந்தது. அங்கேதான் கிறிஸ்து பரிபூர்ணப்பட்டார். அந்த பரிபூர்ணம் அவருக்கானது அல்ல, அந்த பரிபூர்ணம் நமக்கானது. எபிரேயர் 2:10 கூட பார்க்கும் பொழுது, அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது என்று பிதாவானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டால், இங்கே உபத்திரத்தினாலே அவர் பூரணப்படுத்தப்படுகிறார். என்ன உபத்திரவம்? சிலுவையிலே அவர் அடைந்த உபத்திரவம். அங்கேதான் அவர் தன்னுடைய பரிபூரணத்தை அவரே சொல்லி முடிக்கிறார். அங்கே அவர் அந்த உபத்திரம் எதற்கு என்று பார்த்தால் நமக்கு தெரியும், அதை ருசித்த நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவின் மரணமும் அந்த பரிபூரணமும் இன்றைக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்த நமக்கு தெரியும். இரட்சிப்பின் அதிபதி நமக்காக அந்த பரிபூரணத்தை ஏற்றுக்கொண்டார். அன்பார்களே, இந்த நேரங்களிலே, சில நேரங்களிலே நம்முடைய பாடுகள் இப்படிதான் இருக்கும். ஏன் என்று தெரியாது. ஏதோ ஒரு நன்மைக்காக இருக்கலாம், மற்றவருடைய நன்மைக்காக கூட சில நேரங்களில் நாம் உபத்திரப்படலாம், ஊழியத்தின் நிமித்தம் உபத்திரப்படலாம். ஏன்? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தேவ பக்தியாக நடக்க யாவருக்கும் உபத்திரம் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார். அதிலும் உபத்திரம் வரலாம். ஏனென்றால் நம்முடைய எதிராளி யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். நம்முடைய ஒரே வேலை நாம் சோதனையிலே சோர்ந்து போவது அல்ல, சோதனையிலே கிருபையை கண்டடைவதும், சோதனையிலே தேவ அன்பிலே பலப்படுவதும், சோதனையிலே சாத்தானை ஜெயிப்பதுதான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட வேலை என்பதை அறிந்து, சில நேரங்களிலே, சில பாடுகளின் மத்தியிலே, சில உபத்திரங்களின் மத்தியிலே, ஏன் என்ற கேள்விக்கு பதில் தெரியாத சூழலிலே நாம் அமைதியாக கீழ்ப்படிவது நல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு. ஒரு இந்த கல்லை உடைக்கிறவங்க பேர் என்னங்க? இந்த கல்லை வச்சு உடைப்பாங்களே,
தச்சனா? கல் தச்சன். ஆமா, ஒரு கல் தச்சன் வந்து அவருடைய சிஷியன்ட்ட சொல்றாரு, ஒரு பெரிய கல், இந்த மார்பிள் பட்டவர்கிட்ட கல்லை எடுத்து இதை ஒரு 30 நாள் 100 முறை அடி, சுத்தியல் வச்சு அடி. கல் இவ்வளோ பெருசுக்கு இருக்கும், சுத்தியல் வச்சு 100 முறை ஒவ்வொரு நாள் அடிக்கணும் 30 நாள். உடனே அந்த சிஷியனுக்கு கோவம் வந்துச்சு, என்னை பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா, இதை சுத்தியல் வச்சு அடிக்க முடியுமா, பெரிய உளி வச்சு தான் அடித்தாதான் கல் உடையும். சுத்தியலை வச்சு டெய்லி 100 முறை 30 நாள் அடிக்க சொல்றாரு. ஒரு கோபத்தில் சரி குரு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்கிறாரு. 15 நாள் ஆச்சு, ரொம்ப கோபம். இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு, இந்த குருவுக்கு நமக்கு ரொம்ப கோபத்தில், சரி அவர் சொல்லிட்டாரு, வேண்டா வெறுப்பா கீழ்ப்படிஞ்சு நம்ம குரு சொல்லிட்டாரு, நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. 20 நாள் ஆச்சு, 25 ஆச்சு, அங்கே ஒன்றும் நடக்கல. ஆனால் டெய்லி வந்து சுத்தியெல்லாம் தெரியல, விளதான் இருக்கு, டங்கு டங்குன்னு சுற்றி அடிப்பாரு. 6 பக்கம் எல்லா முழு பக்கமாக அடிச்சு வச்சுட்டு போயிடுவாரு. அதை பார்க்குறவங்க எல்லாம் இவனையும் பைத்தியக்காரன், ஏப்பா உனக்கு தான் இது அறிவில்லை, உனக்குமா இல்லை, அவர் சொன்னா நீ செய்வாப்பா, இதெல்லாம் ஒரு வேலையா, நேரம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுங்க. இல்லை எங்கள் குரு சொல்லிட்டாரு, என் கடமை, நான் கீழ்ப்படுவது எனக்கு கடமை, எனக்கு தெரியாது, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று அவனும் அந்த பணியை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வேண்டாம் வெறுப்பா பண்ணாரு. பண்ணி 30 நாள் முடிச்சிட்டாரு. 30 நாள் முடிஞ்சோன்னு குரு வந்தாரு. சரி ஓகே, இப்போ ஒரு பெரிய உளி எடுத்து வச்சுனாரு, வட்டி போர் அடி சொன்னாரு. அடித்த உடனே அது 2ஆக பிளக்கும் பொழுது உள்ள ஒரு பளிங்கு கல் அங்கே உள்ள இருக்கிறது. அது அப்படியே உடையாமல் சிதறாமல் முழு கல்லும் அப்படி வருகிறது. அப்போ அவர் சொன்னாரா, நீ முதல்ல ஒன்று உளியை கொடுத்து அடிச்சிருந்தா உள்ள இருக்க பளிங்கு கல்லும் எல்லாம் வேஸ்டா இருக்கு, அடிச்சு உடஞ்சிருக்கும். அது பக்குவப்படுத்துறதுக்கு அதுக்கும் இதுக்கும் உள்ள கனெக்ஷனை லூஸ் பண்ணுவதுக்கு தான் ஒன்று நான் அடிக்க சொன்னேன். அதுக்குள்ள இருக்குங்கிறது எனக்கு தெரியும். இதே போல பல கல்லை பார்த்தவன் நான், எனக்கு தெரியும். நீ சின்ன பையன், உனக்கு தெரியாது. ஸோ இதுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கல் இருப்பது என்பது அவருக்கு தான் தெரியும். அதே போலதான் ஆண்டவர் சில நேரங்களிலே காரணம் இல்லாமல் ஏதோ செய்தது போல இருக்கும். சில நேரங்களில் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு என்று தோணலாம், ஒன்றுமே நடக்காதது போல தோன்றலாம். இதே போலதான் சில நேரங்களில் காத்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கலாம், நமக்கு தெரியாது. நம்முடைய ஆண்டவர் குருநாதர் இயேசு கிறிஸ்து தெரியும். உனக்கான பளிங்குகள் அங்கே உள்ளதான் இருக்குது. அது பக்குவப்படுத்தி அது உடையாமல் உனக்கு வந்து சேர்வதற்கு சில ஆயத்தம், சில பொறுமை, சில கீழ்ப்படிதல், இதெல்லாம் தேவை. நான் சொன்னதை செய்தால் உனக்கு பளிங்குகள் இல்லை, உனக்குன்னு வைத்த அந்த கல் உடைந்து போய்விடும் ஒரு நாள், அவசரப்பட்டோம்னால். இதுதான் அவருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நமக்கு தெரியாது அதுக்குள்ள என்ன இருக்கிறது என்று அவருக்கு மட்டுமே தெரியும். அதனால நமக்கு வைத்திருக்கிற பொக்கிஷம், நமக்கு வைத்திருக்கிற ஏதோ ஒரு ஆசீர்வாதம், ஏதோ ஒரு நன்மை அவர் தருவார். நம்முடைய வேலை கீழ்ப்படிதல். அது ஒரு சோதனையாக இருந்தாலும் கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது நமக்குரியது முழுமையாக நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் தருவார் என்பதிலே நிச்சயமாக இருப்போம். ஸோ இன்றைக்கு நாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவர் இன்னைக்கு எப்பேற்பட்ட உபத்திரவத்திலையும் ஒதுங்கி நிற்கிற ஒரு இயேசு கிறிஸ்து இல்லை. ஏனென்றால் உபத்திரவம், பாடு, நம்மை போல சோதிக்கப்பட்டு எல்லாவற்றிலும் வந்த ஒரு ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பின் அதிபதியாக இருக்கிறார். அதனால் நம்ம உபத்திரத்தை பார்த்து ஒதுங்கி நிற்பது அல்ல, நமக்கு அதிலே துணை செய்கிறவராக இருக்கிறார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை கொண்டு பிதா அவர் தேற்றினது போல இந்த கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலம் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். எந்த சூழலிலும் நாம் ஒன்றே செய்ய வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு நாம் முழுமையாக கீழ்ப்படிவோம், முழுமையாக அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் அர்ப்பணிப்போம். அது நமக்கு கீழ்ப்படுகிற பொழுது ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒரு நாள் சோதனையிலிருந்து ஜெயம் தருவார். நாம் சாத்தானை ஜெயிக்கிற ஆயுதமும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது மட்டுமே. இயேசு கிறிஸ்து மத்தேயு 4 ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் சாத்தானை ஜெயித்தார். அதனால நமக்கும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் உண்டு. சோர்ந்து போகாமல் ரட்சிப்பின் அதிபதியாகிய நம் ஆண்டவரிடம் நீங்கள் தைரியமாக முன்னேறி வாருங்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், ஒரு நாள் நீங்கள் எப்பேற்பட்ட சோதனைகளின் ஜெயம் பெற்று நான் இன்னைக்கு உங்கள் முன்பாக சாட்சியோடு அதை சொல்லுகிறது போல நீங்கள் அநேக பேருக்கு சாட்சிகளாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.